காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக ரெடியாக ஆஃபீஸ் போகணும்னு டிராஃபிக் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ராங் ரூட்டில் வந்த கார் இடித்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் தான் பழைப்பீங்கன்னு சொல்லி சர்ஜரி காஸ்ட் 10 லட்சம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ முழுக்க முழுக்க புவர் அண்ட் மிடில் கிளாஸ்க்குள்ள வீடியோ. வெல்கம் டு ரிச் ரிச் யூடியூப் சேனல். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் கைஸ், நான் இன்னைக்கு பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக் தான், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி வீடியோ போடலாம்னு யோசித்தேன். நீங்கள் யங் ஏஜில் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை மந்த்லி ப்ரீமியமாகவும் அடைக்கலாம், இல்லை இயர்லி ப்ரீமியமாகவும் அடைக்கலாம். நீங்கள் யங் ஏஜ்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருக்குன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்ஜரி காஸ்ட் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த வித தாமதம் இல்லாமல் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கட்டி காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. இந்த மாதிரியும் சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே ஆகலைன்னா அது வேஸ்ட்டு தானேன்னு. அப்படி சொல்கிற பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பில் கட்டிட்டு இருக்கிற ஆளுங்க தான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இயர் பை இயர் மெடிக்கல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களோட காஸ்ட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை ஒரே நாளில் உங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டி வரும். அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனிஸே அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ், டாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அந்த ஜாப் குவிட் பண்ணுறீங்க, இல்லை உங்களை வேலையிலேருந்து தூக்குறாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். வெயிட்டிங் பீரியட்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எவ்வளோ கவரேஜ் எடுக்கிறது? இங்கே பாருங்க காய்ஸ், சர்வே படி ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு ஆவரேஜாக 2 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் செலவாகுது. ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs கவரேஜாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி மெயினாக கேட்டுக்கோங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ் தான் தருவோம்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை முன்னாடியே 100% கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டி உள்ள இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்காம விட்டீங்கன்னா எதுக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஏறிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லேருந்தும் மெடிக்கல் பில்ஸ்லேருந்தும் உங்களை பாதுகாக்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஹெச்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுறேன். See you guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.